ஆண்டவர் சொல்லுகிறது வார்த்தை, இந்த வருஷத்து துவக்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை குறிச்ச அத்தனை பிளான் என் கையில் இருக்குதுப்பா. அவன் உன்னை குறித்த அத்தனை திட்டங்களும் நீ உருவாகிறதுக்கு முன்பாகவே நான் உன்னை குறித்த பிளான் உருவாக்கிட்டேன். அதனாலதான் சத்துரு எத்தனையோ கண்ணிகள் வைத்திருந்த பிறகு கர்த்தர் உன்னை கைவிடாதபடி எத்தனை முறை அடி காற்று உன்னை அணைக்க வந்த காற்றுகள் எல்லாம் அது அமர்ந்ததே தவிர கர்த்தர் உன்னை அழியாமல் மட்டும் காத்து நடத்துகிறார். உன்னை குறித்த திட்டங்கள் ஆல்ரெடி அவர் கரத்தில் இருக்கிறது. திட்டம் அவர் கையில தான் இருக்குது. சத்துரு அதை பறிக்கவில்லை, சத்துருக்கு அதை மாற்ற முடியாது. அவர் செய்ய நினைத்ததை யாருக்கும் தடுக்க முடியாது. எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நிச்சயம் உள்ள தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? எனக்கு குறித்திருக்கிறது, எனக்கு குறித்திருக்கிறது. இனி குறிக்க போறது அல்ல, ஏற்கனவே குறித்திருக்கிறது. இனி குறிக்க போறது அல்ல, ஏற்கனவே குறிக்கப்பட்டது. இது எனக்கு குறித்திருக்கிறது. இந்த வார்த்தை யோபு சொல்லும் போது யோபுக்கு நின்னு கூட சப்போர்ட்டா பேசுறதற்கு கூட யாரும் கிடையாது. அவன் சொந்த மனைவி கூட நின்று பலனாய் நிற்க இல்லை. தனியா நின்று ஒன்றுமில்லை, எல்லாமே எம்டி. ஜீரோங்கிற நிலையில, ஜீரோன்னு சொல்றதை விட மைனஸ்ங்கிற இடத்துல தான் யோபு நின்னு சொல்றார், எனக்காய் அவர் குறிக்க போறது என்றல்ல, எனக்கு குறித்திருக்கிறது, எனக்கு குறித்திருக்கிறது. எத்தனை தேவ பிள்ளைகள் நீங்கள் நிற்கிற சூழலில் சொல்ல முடியும், இனி அல்ல தேவன் எனக்காய் குறிக்க போகிற விஷயங்கள். நான் உருவாகும் முன்னமே என்னை குறித்த அத்தனை பிளான் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். என்னை குறித்த காரியங்கள் அத்தனையும் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்தில் அந்தியம் வரை சூடு கூடை மதே அந்தியம் வரை ஸ்நேகமதி இயேசு என்றே கூடை